ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 10 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குமரன் வந்து ஷூட்டிங் கிளம்பிட்டு இருக்கிறாரு. அப்போ கங்கா வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட கிளம்பி போயிடுறாங்க. சாரதா வந்து நான் கடைக்கு போறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ யமுனா வராங்க. யமுனா வந்தோடனே வீட்டில் எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போதே காவேரி வராங்க. இப்போ காவேரி வந்து யமுனாவை பார்த்தோன்னே வாடின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு போயிட்டு இப்போ அங்கே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்குனாச்சும் விஜய் வந்து இந்த மாதிரி வெண்ணிலா வந்து ஹாஸ்பிட்டல்லயே சேர்த்துட்டு வந்துரணும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. கடைசியில பார்த்தா விஜய் வரும்போது வெண்ணிலாவையும் கூட கூட்டிட்டே வந்துடுறாரு. இது வந்து காவேரிக்கு அப்படியே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குது. அப்ப தாத்தா வந்து விஜய் கிட்ட என்னடா அப்படின்னு கேட்கிறாரு. இருங்க தாத்தா இவ்வளோ உள்ள விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் கொண்டு கூட்டிட்டு போய் வெண்ணிலா ரூம்ல விட்டுட்டு வரும்போது காவேரி அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப தாத்தா வந்து விஜய் வந்து சத்தம் போடுறாரு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லன்னொன்னே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து நீங்க இவ்வளவு சொல்லியும் கூட்டிட்டு வந்திருக்கிறேன்னா எதனாச்சும் ஒரு காரணம் இருக்கும்ல தாத்தா அப்படின்னு கேட்கும்போது, தாத்தா என்ன சொல்றாருன்னா, "நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா வீட்ல எல்லாரோட நிலைமையில இருந்து நீ யோசிச்சு பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. கடைசியில என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி காவேரிக்கு வந்து ஒரு லவ்வர் இருந்து, உன் கண்ணு முன்னாடியே இந்த மாரி பார்த்துட்டு இருந்தா உன்னால தாங்கிக்க முடியுமா? பேச்சுக்கு வேணா ஆமான்னு சொல்லலாம். ஆனா 2 நாள்ல உன்னால முடியாதுடா. பாவம் அவ எவ்வளோ கஷ்டப்படுறா. அந்த பொண்ணு மூஞ்சே சரியில்ல. போய் அவள சமாதானப்படுத்தனோனே, சரின்னு சொல்லிட்டு விஜய் போறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, சாரதா வந்து அவங்க கடையில இருந்து ட்ரெஸ் ஒருத்தவங்க கொண்டு வராங்க. அவங்களுக்கு வந்து அளவெல்லாம் எடுத்து, என் பொண்ணு தான் நான் வந்து ஒழுங்கா தைக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. இங்க விஜய் வந்து காவேரிய வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வரும்போது, காவேரி அங்க நின்னு அவங்க ஏற்கனவே டென்ஷனா இருக்கிறாங்க. இந்த மாரி கான்ட்ராக்ட் விஷயத்த இனிமே என்ட்ட கேட்கட்டும். நீ மட்டும் அதுபடி தான் நடந்துக்கிட்டியான்னு கேட்பேன்ல. கேட்காம விடவே மாட்டேன்ல சொல்லிட்டு காவேரி இங்க நின்னு விஜய் திட்டிட்டே இருக்கிறாங்க. கரெக்ட்டா விஜய் வேற வராரு. விஜய் வந்தோனே காவேரி இப்படி திரும்பி நிக்காங்க. அப்போ வந்து கையில இப்படி தட்டிட்டு இந்த சைடா வந்துடுறாரு. உடனே காவேரி திரும்பி பார்த்தோனே, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டவுடனே, காவேரி பயங்கர கோவத்துல அப்படியே பொரிஞ்சு தள்ளுறாங்க. உடனே விஜய் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவளே ஒரு ஆர்வ கோளாறு. கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிச்சிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு எப்படினாச்சும் வெண்ணிலாவ பத்தி இவகிட்ட பேசி, ஒரு முடிவு சொல்லிரணும் இவளுக்கு அப்படிங்கிற மாரி விஜய் நினைச்சுட்டே காவேரி கிட்ட பேச வராரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.